3-4 ஆராதனை முடித்து மாலையிலும் விசேஷ கூட்டத்தில், அந்த எழுப்புதல் கூட்டத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். தேவன் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற டாக்டர் டன்ஸ்டன் அம்ப்ரோஸ் அவர்கள் தேவ செய்தியை சுமந்து வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய், சபைக்கு ஏற்ற செய்திகள் இன்றைக்கு கடந்து வரும்படியாய், அநேகரை விடுதலை ஆக்கக்கூடிய செய்திகள் கடந்து வரும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 139ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனங்களை யாராவது ஒருவர் வாசியுங்கள். 139ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனங்கள். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நான் அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விசை வாசிக்கிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என்னுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இந்த 2 வசனங்கள் மூலமாய் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்ற வசனத்தின்படி தகப்பனே அடியானை மறைத்து முற்றிலும் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நான் அல்ல ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா. பேசுகிற எனக்கும் கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவரே எதை சொல்ல விரும்புகிறீர்களோ அதை சொல்லும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாளிலே என்ன பேச வேண்டும் என்று ஜெபித்த போது ஆண்டவர் வழிகளை குறித்து பேசும்படியாய் என்னுடைய உள்ளத்திலே ஏவினார். இந்த வசனம் சொல்கிறது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதம் முழுவதையும் வாசித்து பார்த்தீர்களே ஆனால் வேதத்திலே காணப்படுகிறதான அந்த பக்தர்களுடைய வரலாறுகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அந்த ஊழியக்காரர்கள் அல்லது தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே அதிகமாக இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்கள். குறிப்பாக மோசையினுடைய வாழ்க்கையில், யோபுடைய வாழ்க்கையில், தாவீதினுடைய வாழ்க்கையில், சாலமோன், அதற்கு பிறகு புதிய ஏற்பாட்டில் பார்ப்பீர்களே ஆனால் பவுல், இவர்கள் எல்லாரும் திரும்ப திரும்ப ஆண்டவரிடத்தில் கேட்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பித்தரணும். இந்த காலையிலும் ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேச விரும்புகிறதான காரியம் அதுதான். நாம் பல ஆண்டுகள் நாம் ஒரு விசுவாச வாழ்க்கையிலே அல்லது விசுவாச வழியிலே சென்று கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சில காரியங்களை நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். அந்த பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினாலே தொல்லை அநேகருக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஊருக்கு போகிற வழியை இன்றைக்கு அறியாத விசுவாசிகள் காணப்படுகிறார்கள், அல்லது ஊருக்கு போகிற வழியை அறியாத கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களால அவர்களுக்கு மாத்திரம் தொல்லை அல்ல, மற்றவர்களுக்கும் தொல்லை உண்டாகிறது என்று பிரசங்கி சொல்லுகிறான். யோபுவினுடைய புத்தகம் 31ஆம் அதிகாரம்
4 7 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் யோபு சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய வழியை நான் சுத்திகரிக்கணும், என்னுடைய வழியை நான் உமக்கு பிரியமாக நான் மாற்றணும், என்னுடைய இருதயத்தை நீர் அறிகிறீர், என்னுடைய வழியை நான் சுத்திகரிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். யோபு திரும்ப திரும்ப இந்த காரியங்களுக்காக யோபுனுடைய புத்தகத்திலே ஜெபிப்பதை பார்க்க முடிகிறது. 13ஆம் அதிகாரம் யோபுனுடைய புத்தகம் 15வது வசனத்தை வாசிக்கும் போதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே உமக்கு முன்பாக என்னுடைய வழியை நான் ரூபகாரப்படுத்த வேண்டும், நான் அதை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அதை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சொல்லும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 வகையான வழிகளை சொல்லுகிறார். நெருக்கமும் இடுக்கமுமான ஒரு வழி, விரிவும் விசாலமுமான ஒரு வழி. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று. இல்லை, நமக்கும் சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நெருக்கமும் இடுக்கமுமான வழி நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்கிறது. அந்த விரிவும் விசாலவுமான வழி கேட்டிற்கு நேராக அல்லது நரகத்திற்கு நேராக அழைத்து செல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4-6 வரை வாசிக்கும் போது அதை ஆண்டவர் இன்னும் தெளிவாக சொல்லுவார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆண்டவர் அதை அருமையாக சொல்லுவார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே வாசிக்கும் போது பவுல் எழுதும்போது இப்படியா எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், புதிதான ஒரு வழி, ஜீவ மார்க்கமான ஒரு வழி, அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவருடைய சரீரத்தினாலே உண்டாக்கப்பட்ட ஒரு வழி என்று சொல்லுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் வேதத்திலே நீங்களும் நானும் செல்ல வேண்டிய ஒரு வழியை நமக்கு காட்டுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் ஒரு இடத்துல கூட நானும் ஒரு வழியாயிருக்கிறேன் என்று சொல்லவில்லை. அவர் ஒருவர் தான் வழி. அல்லேலூயா, அவர் ஒருவர் தான் வழி. ஒருவேளை இந்த கூட்டத்திலே இதுவரை யாராவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையில இருப்பீர்களேயானால் ஆண்டவர் சொல்கிறார், இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அல்லேலூயா, அந்த இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை ஒரு விசை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் பிரசங்கி சொல்லுகிறான், அந்த வழியை அறியாத மூடர்கள் ஊருக்கு போகும் வழி அறியாது திகைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் திகைப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் கலங்க பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு விசுவாசிகளுடைய மத்தியிலும் அந்த ஊருக்கு போகும் வழியை தெரிந்தேன் என்று சொல்லுகிற விசுவாசிகளுடைய மத்தியிலும் தேவன் விரும்பாத அநேக வழிகள் இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு சபைக்கு சொல்ல விரும்புகிறார். நான் இந்த செய்தியை 4 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். 4 பகுதிகளையும் நான் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும்படியாக உங்களுடைய உள்ளத்தில் எனக்காக ஜெபித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் பகுதி மனிதனுடைய வழிகள். இந்த மனிதனுடைய வழிகளில் விசுவாசிகளும் அடங்குவார்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் தங்களுடைய பார்வையிலே செம்மையான ஒரு வழியை தெரிந்தெடுக்கிறார்கள். இது கர்த்தருக்கு பிரியமான வழியா என்று அவர்கள் யோசிப்பதில்லை. மதியீனனுடைய வழி அவனுடைய பார்வைக்கு செம்மையானதா இருக்கும். ஒரு படிக்க போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு திருமண காரியத்தை குறித்து நாம் பேசுகிறோம்,
ஒரு நிமிடம் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து யோசித்து பார்க்க வேண்டும். இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு அது நலமாயிருக்குமா? இன்றைக்கு அநேகர் அதை செய்வதில்லை. அதைத்தான் பிரசங்கி சொல்கிறான். நீதிமொழிகளில் சாலமோன் சொல்கிறான், அது மதீனனுடைய வழி அவனுடைய பார்வைக்கு செம்மையாயிருக்கும். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருடைய பார்வையிலே அந்த வழி செம்மையானதா இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை அடுத்த பகுதி சொல்கிறார், ஆலோசனை கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஸோ அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையிலே நலமாய் கண்ட வழியில செல்லும் போது அவர்களுக்கு நீங்களும் நானும் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மதீனனுடைய வழி அவனுடைய பார்வைக்கு அது நன்றாயிருக்கும். லோத்து அப்படித்தான் போனான். லோத்தினுடைய பார்வைக்கு சோதோம் குமாரா பட்டணம் நன்றாயிருந்தது, அது செம்மையாயிருந்தது. எனவே அவன் அந்த பட்டணத்தை தெரிந்தெடுத்தான், அந்த பட்டணத்திலே வாழ்ந்தான். அது பாவம் நிறைந்த பட்டணம் என்று தெரியாமலே உள்ளே போனான். ஏனென்றால் அது பார்ப்பதற்கு நன்றாயிருந்தது. அதைத்தான் ஆவியானவர் இந்த நாளிலே சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பார்ப்பதற்கு நன்றாயிருக்கிறது அல்லது உன்னுடைய பார்வையில உன்னுடைய கணிப்புல நன்றாயிருக்கிறது என்று ஒரு வழியை நீ ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில தெரிந்தெடுக்காதே. அந்த வழி ஆண்டவருக்கு செம்மையா இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. மதீனனுடைய வழி, மதீனனுடைய வழி அவனுடைய பார்வைக்கு செம்மையா இருக்கிறது. அந்த நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட வாசுங்கள். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். நீங்க ஆலயத்தில் செய்கிற சில காரியங்கள், ஆலயத்திற்கு வெளியே செய்கிற சில காரியங்கள், நீங்க விசுவாசிகளோடு பேசிக்கொள்ளுகிற சில காரியங்கள், நீங்க கலந்து ஆலோசித்து எடுக்கிற முடிவுகள் உங்களுடைய பார்வையிலே அவைகள் சுத்தமானவைகளா இருக்கிறது. அது தவறென்று உங்களுக்கு தோன்றவில்லை. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் எடுக்கிற அநேக முடிவுகள் தேவனுடைய பார்வையிலே அவர் நிறுத்து பார்க்கிறாராம். உங்களுடைய ஆவிகளை அவர் நிறுத்து பார்க்கிறார். நீங்க எடுக்கிற முடிவு சரியான முடிவு தானா? என்னுடைய பிள்ளை வழி தப்பி போகிறான் என்று ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். மனிதனுடைய பார்வையில அல்லது மனிதனுடைய பார்வையில செம்மையாய் தோன்றுகிற வழிகள், மனிதனுடைய பார்வையில சுத்தமாய் தோன்றுகிற வழிகள் கர்த்தருடைய பார்வையில செம்மையற்றதாய் அசுத்தமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. வேத பிரமாணங்களுக்கு மாறாக எந்த ஒரு வழியை நீ தெரிந்தெடுத்தாலும் அது உன்னுடைய பார்வையிலே அது சுத்த பொன்னை போல அது நன்றாய் தெரிந்தாலும் அது வேத பிரமாணத்திற்கு மாறானதா இருந்தால் கர்த்தருடைய பார்வையிலே அது அசுத்தமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் வரல பாத்தீங்களா? அல்லேலூயா. மனிதனுடைய வழிகள் அப்படித்தான் இருக்கிறது. இரண்டாவதாக மனிதனுடைய வழிகளை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். மனுஷனுடைய இருதயத்துல சில வழிகள் தோன்றும். நான் இப்படி ஊழியம் செய்தா நல்லா இருக்கும், நான் இப்படி ஊழியம் செய்தா நல்லா இருக்கும், எனக்கு இந்த வாய்ப்புகள் கிடைத்தா நான் ஊழியத்துல நான் ரொம்ப ஷைன் பண்ணுவேன், ஆனால் அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. இதெல்லாம் மனுஷனுடைய இருதயத்துல தோன்றுகிறது. சவுலுடைய இருதயத்துல அப்படித்தான் தோன்றினது. சவுல் ஜெயித்த போது, பெலிஸ்தரை அவன் மேற்கொண்ட போது சாமுவேலுக்காக காத்திருந்தான். கொஞ்ச நேரம் காத்திருந்தான். கொஞ்ச நேரம் காத்திருந்தவன் அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில பொறுமையை இழந்து விட்டான். சவுல் சொன்னார், சாலமோன் சொன்னார், எல்லாத்தையும் நீ சங்கரிக்கணும்னு சொன்னார். ஆனா அவன் சொன்னா, எதுக்கு எல்லாத்தையும் சங்கரிக்கணும்? நல்ல ஆடுகளையும் மாடுகளையும் வைத்து கொண்டால் போதுமே என்று கொஞ்சத்தை வைத்து கொண்டான். இது அவனுடைய இருதயத்துல தோன்றின யோசனை. இது அவனுடைய இருதயத்துல நலமாய் தோன்றினது. எதற்கு வீணா ஆடு மாடுகளை வெட்டி கொள்ளணும்? கொளுத்த ஆடு மாடுகளை வைத்திருந்தா அது எதற்காவது பயன்படுமே என்று நினைத்தான். பிற்பாடு என்ன சொன்னா, இது உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுவதற்குன்னா. அப்ப இவருடைய தேவன் இன்னொருவர். பாருங்க, மனிதனுடைய இருதயத்துல சில நேரத்துல தோன்றுகிற வழிகள் அவனுடைய இருதயத்துல அந்த வழி அவனுடைய பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், ஆனா அது நன்றாய் தோன்றும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அது நல்ல யோசனை அல்ல, நல்ல வழி அல்ல. நீ உன்னுடைய சுய சித்தம்படி நீ வழிகளை தெரிந்து கொள்ளாதே. நீ ஊழியம் செய்வதற்கானாலும் சரி,
திருமணம் செய்வதற்கானாலும் சரி, ஒரு வேலை செய்வதானாலும் சரி, படிப்பதானாலும் சரி, நீ இந்த காரியத்துல இந்த வழி உனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்துல ஒரு பிளவை உண்டு பண்ணுமா என்று ஆராய்ந்து பார். ஒரு பிளவு அல்லது ஒரு இடைவெளி தோன்றுமென்று உனக்கு தோன்றுமே, ஆனால் அந்த வழி செம்மையான வழி அல்ல. உன்னுடைய இருதயத்திலே தோன்றுகிற வழி அது ஒரு சரியான வழி அல்ல. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. சேகர் பிரதருடைய மூத்த பையன், அவர் ஒரு நாள் என்னிடத்துல சொன்னார், அவனுக்கு ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு கல்லூரியில் அவருக்கு இடம் கிடைத்திருக்கிறது, நல்ல யூனிவர்சிட்டி, அங்கு நல்ல ஃபெல்லோஷிப்பு கிடைக்கும் என்று என்கிட்ட ஒரு நாள் அவர் சொன்னார். கேட்டார், அந்த கல்லூரிக்கு அனுப்பலாமா பிரதர் என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், அந்த கல்லூரிக்கு போனா உங்க மகன் ஆராதிக்க முடியுமான்னு கேட்டேன். அவருக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் சொன்னார், ஆராதிக்க முடியாது என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அந்த வழி நல்ல வழி அல்ல. அவர் அதை அன்றைக்கு மிக தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் இன்றைக்கு அவருடைய மகனை ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்ல, இதுதான் இருதயத்துல தோன்றுகிற வழி. சத்துரு உனக்கு ஸ்காலர்ஷிப்பை காட்டுவான், ப்ரொமோஷனை காட்டுவான், அல்லது உனக்கு பலவிதமான ஆசைகளை காட்டுவான். உன்னுடைய இருதயத்தில் அது நலமாய் தோன்றும். ஆனா கர்த்தருக்கும் உனக்கும் உள்ள இடைவெளியில 1 மில்லிமீட்டர் அது கூடுமா இருந்தா கூட அந்த வழி உனக்கு நன்றாயிருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மூன்றாவதாக நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பார்த்துக்கிடுங்க, இந்த மரணம் நம்ம சரீர மரணத்தை குறிக்கல. இந்த மரணம் எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கிறது. இதே வசனத்தை இன்னொரு இடத்துல அப்படியே எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவர். 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே பார்த்தீங்களாலும் இதே வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. உன்னுடைய பார்வையில செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனா அந்த வழி உனக்கு ஒரு ஆவிக்குரிய மரணத்தை ஏற்படுத்திவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மிக மிக அழகாக சத்துரு உன்னை வஞ்சிப்பான். ஆவிக்குரிய வேஷத்துல வந்து உன்னை வஞ்சிப்பான். ஆவிக்குரிய போர்வையை போட்டு கொண்டு வந்து வஞ்சிப்பான். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாய் வந்துவிடும் என்று உன்னுடைய காதுல வந்து சொல்லுவான். ஆனா ஆவியானவர் சொல்றார், உன்னுடைய இருதயத்துல தோன்றுகிற செம்மையான வழிகள் இந்த வேத வசனத்திற்கு மாறானதா இருந்தா உன்னை ஆவிக்குரிய மரணத்துல அது ஒரு நாள் அழைத்து சென்று விடும். வாசியங்கள் அடுத்தபடியாக நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். நற்புத்தி தயை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடுமுரடானது. துரோகி, அடுத்தபடி சிலருடைய வழிகள் கரடுமுரடான வழி. அவர்கள் தெரிந்தெடுக்கிற வழி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் தெரிந்தெடுக்கிற வழி கரடுமுரடான வழி. மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருப்பாங்க, மற்றவர்களை நியாயம் தீர்த்து கொண்டிருப்பாங்க, மற்றவர்களுடைய பரிசுத்தத்தை பற்றி இவங்க பேசி கொண்டிருப்பாங்க. கரடு முரடான பாதை, கரடு முரடான வழி. ஒன்று பாருங்க, நீங்க ஒரு மனிதனை ஒரு விரலை இப்படி நீட்டி குற்றப்படுத்தும் போது மற்ற 4 விரல்களும் உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையும் குற்றப்படுத்த முந்தி விடாதீர்கள். உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து விட்டு உன் அயலானுடைய கண்ணில் அல்லது உன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்ப எடுக்க முயற்சிக்கணும். கரடு முரடான பாதையில இன்றைக்கு அநேகர் சென்று கொண்டிருக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுவாங்க, எப்பொழுது பார்த்தாலும் மற்றவர்களை நியாயம் தீர்த்து கொண்டே இருப்பாங்க, மற்றவர்களிடத்துல ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கரடு முரடான ஆவிக்குரிய அனுபவங்கள். இந்த கரடு முரடான ஆவிக்குரிய அனுபவங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போக வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். எனவேதான் ஆவியானவர் சொன்னார், ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததுனாலே தொல்லை மிகுதி என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்லுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே, ஆனா நான் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அனுபவங்களை என்னை விட்டு மாற்றிவிடும் என்று. அடுத்தபடியாய் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகளின் புத்தகம் 19வது அதிகாரத்துல 2வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நீதிமொழிகள் அறிவெல்லாம் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். கால் துரிதமானவன், சிலருடைய வேகம், சிலருடைய வழியில ரொம்ப வேகம் இருக்கிறது.
ஆவிக்குரிய வாழ்க்கையில அது வேதத்தின் அடிப்படையில் உள்ள வேகம் அல்ல, இருதயத்தில் செம்மையாய் தோன்றின வேகம், தன்னுடைய மனம் சொன்ன வேகம். அந்த வேகம் அப்படி வேகமாய் போகிறவங்க அவங்க ஒரு நாள்ல வழி தப்பி போயிடுறாங்க. பழைய தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல பார்த்தீங்கன்னா முன்னால ஒரு போர்டு போட்டிருப்பான். இப்போ அந்த போர்டை நான் பார்க்க முடியறதில்ல. அதிக வேகம் ஆபத்துன்னு போட்டிருப்பான். முன்னால தமிழ்நாடு திருவள்ளூர் பஸ் இருக்கும்போது இந்த போர்டு எல்லா பஸ்லயும் இருந்தது. அதிக வேகம். நான் உடனே ஆவிக்குரிய நிலைமையில நான் மேல வந்துடணும். நான் என்ன சொல்றேன்னா, ஆவிக்குரிய நிலைமையில அல்லது ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் நானும் முயற்சிக்க வேண்டாம். ஆண்டவரை நம்ம சார்ந்திருந்தா போதும், ஆண்டவருக்கு நம்ம வழியை ஒப்பு கொடுத்தா போதும், ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இதுக்கு நீங்களும் நானும் எந்த பிரயாசமும் எடுக்க வேண்டாம். இதற்கு நீங்களும் நானும் எந்த பிரயாசம் எடுக்க வேண்டாம். நாம் போதகராகணும், நாம் மேடையில் நின்று நாம் பேசணும், அல்லது நாம் பெரிய ஊழியக்காரராகணும், நாம் பெரிய குருசேடு நடத்தணும், நான் கை வச்ச உடனே எல்லாருக்கும் சுகமாகணும், இப்படி எல்லாம் நம்ம வாஞ்சிக்க வேண்டாம். ஆண்டவர் ஏற்ற வேளையில நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீங்க அடங்கி இருங்க. அப்பொழுது கர்த்தர் ஏற்ற வேளையில உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். அந்த 139ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லும்போது, என்னுடைய உள்ளந்திரியங்களை நீர் சோதித்து அறியும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து பாரு ஆண்டவரே. அதற்கு பிறகுதான் சொல்றான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை அதிலிருந்து நீங்களாக்கி என்னை நித்திய வழியிலே நடத்தும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு குறிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பாக நீ முந்திக் கொள்ளாதே. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஏற்ற வேளையில உயர்த்துவார். விசுவாசிக்கிறவங்க மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி ஆண்டவர் துதிங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஏற்ற வேளையில உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. நீ யாரிடத்திலும் போய் கேட்க வேண்டாம், யாரிடத்திலும் நீ கேட்க வேண்டாம். ஆண்டவர் உன்னை அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற நாள் வரும். ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரே நிபந்தனை என்னன்னா, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீ அடங்கிற. அல்லேலூயா. அதனதன் காலங்களில் அதனதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அந்த ஆண்டவரை நன்றியோடு கூட கரங்களை தட்டி துதிப்போமா? அல்லேலூயா. அதனதன் காலங்களில் அதனதன் காரியங்களை அவர் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் அவர் குறிக்கப்பட்ட நாளுக்கு முன்னே வரவும் செய்யாது, அவர் குறித்த காலத்தை விட்டு தாண்டியும் செல்லாது. அல்லேலூயா. அவருடைய கடிகாரம் உன்னுடைய பார்வையிலே அது பிந்தி ஓடுவதை போல தோன்றும், ஆனால் அது ஒரு நாளும் பிந்தி ஓடாது. அல்லேலூயா. அதுக்கு பேட்டரியும் தேவையில்லை, அதுக்கு கீயும் தேவையில்லை, அது ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கணும். அடுத்தபடியாக யாக்கோபுடைய நிருபம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அடுத்த வழியை நான் சொல்லுகிறேன். யாக்கோபுடைய நிருபம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். அடுத்து நிலையற்ற வழி, இருமனம். இருமனம் இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இருமனம். இந்த தேவ சத்தியத்திற்கு நான் கீழ்ப்படிவதா, கீழ்ப்படியாம இருப்பதா, ஆண்டவரை நான் பிரியப்படுத்துவதா, உலகத்தை பிரியப்படுத்துவதா, இதுதான் இன்றைக்குள்ள விசுவாசிகளுடைய பெரிதான இருமனம். நான் யாரை பிரியப்படுத்துவது? ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுப்பதா, அல்லது என்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு நான் முதலிடம் கொடுப்பதா? வேதம் சொல்கிறது, இருமனம் உள்ளவன், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் அவன் நிலையற்றவனாயிருக்கிறான். அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? தீர்மானம் எடுக்கிறீங்க, அந்த தீர்மானத்துல நீங்களும் நானும் நிலைத்திருக்கிறோமா? அதிகாலையில எழும்பி ஜெபிக்கிறோன்னு சொல்றோம், ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாவது வாசிப்போன்னு சொல்றோம், அல்லது நான் ஊழியம் செய்வேன்னு சொல்றோம், அல்லது தசம பாகம் கொடுப்பேன்னு தீர்மானம் எடுக்கிறோம், அல்லது கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை நான் சாதிப்பேன் என்று தீர்மானம் எடுக்கிறோம். இந்த ஆலயத்தை விட்டு கடந்து வெளியில போன உடனே இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல அந்த தீர்மானத்தை நாம் மறந்து விடுகிறோம். இதுதான் இருமனம். நம்ம நிலைவரப்படணும். ஆண்டவருக்குள்ள எடுத்த தீர்மானங்கள்ல, ஆண்டவரோடு கூட பண்ணின உடன்படிக்கையில நீங்களும் நானும் நிலைவரப்படணும். இந்த காலை வேளையிலே அநேக காரியங்களை ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு நன்றாய் ஆவிக்குள்ளாய் நன்றாய் தெரியும். நான் சொல்லுகிற அத்தனை காரியங்களுக்கும் நபர்கள் இங்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையும் நியாயம் தீர்க்கவில்லை, ஆனால் சொல்லும்படியாக ஆவியானவர் சொன்னதை உங்களுடைய மத்தியில சொந்து கொண்டிருக்கிறேன். இருமனம் உள்ள அனுபவம். இருமனம். இங்க வந்தா ஒரு மனம், வெளியில போனா இன்னொரு மனம். ஆவிக்குரிய தோற்றம் இங்க, வெளியில போனா உலக பிரகாரமான ஒரு தோற்றம்.
இங்க வந்தா ஆவிக்குரிய பாடல், வெளியில போனா வேற ஒரு பாடல். இங்கு வந்தா ஆவிக்குரிய பேச்சு, வெளியில போனா உலக பிரகாரமான பேச்சு. அவன் தன்னுடைய வழிகளில் நிலையற்றவனாயிருப்பான். ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததுனால அவன் மற்றவர்களுக்கு மிகுந்த தொல்லையை உண்டு பண்ணுவான் என்று ஆவியானவர் சொல்கிறார். அடுத்தபடியாக மனிதனுடைய வழிகளை பற்றி நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 12 வாசியுங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும். பாருங்க எத்தனை வழி பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கனுடைய வழி, மாறுபாடு பேசுகிற மனுஷனுடைய வழி. ஒரு விசுவாசியை இன்னொருத்தர் குறை சொல்றாங்களா, அல்லது போதகரை குறை சொல்றாங்களா? நான் என்ன சொல்றேன், அவர்கள் குறை சொன்னா உங்க காதை பொத்திருங்க அல்லது வேண்டான்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், அவங்கள்ட்ட சொல்லுங்க, பிரதர் அல்லது சிஸ்டர், நம்ம அவர்களுக்காக ஜெபிப்போம் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு துன்மார்க்கமான வழி, மாறுபாடான வழி, அந்தகார வழி, தீமை செய்து மகிழ்கிற வழி. தீமைன்னா நீங்க கொலை செய்ய மாட்டீங்க, நீங்க கொள்ளையடிக்க மாட்டீங்க, நீங்க ஒரு பெரிய தவறு உலகத்தான் செய்கிற தவறை செய்ய மாட்டீங்க. ஆனா ஒரு விசுவாசியை குறித்து தவறாகி பேசுறீங்களே, அது பெரிய தீமை, அது கொலைக்கு சமானம். ஊழியக்காரனை குறித்து தவறாய் பேசுகிறோமே, குறை சொல்லுகிறோமே, அவரை நியாயம் தீர்க்கிறோமே, அல்லது இந்த சபையில் உள்ள ஒழுங்கு நடவடிக்கைகளை நியாயம் தீர்க்கிறோமே, எல்லாருக்கும் எல்லா காரியமும் பிடிக்கவே செய்யாது. எனக்கு என்னுடைய கல்லூரியில நான் 30 வருடம் வேலை பார்த்தேன். எனக்கு நிறைய காரியங்கள் பிடிக்காது. ஆனால் 30 வருடம் அதே கல்லூரியில் தான் வேலை பார்த்தேன். ஏனென்றால் அங்கு சம்பளம் கிடைக்கிறது. ஆனால் இங்க நம்ம என்ன நினைக்கிறோம், ஆவிக்குரிய சபையில நம்ம ஒவ்வொருவருடைய விருப்பமும் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறோம். யோசித்து பாருங்க, ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. 500 பேர் 1000 பேர் இருக்கிற ஒரு சபையில ஒவ்வொருவருடைய விருப்பத்தையும் ஒரு ஊழியக்காரர் அல்லது சபை நிறைவேற்ற முயற்சிக்குமே ஆனால் அந்த சபை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நடக்குமா? அநேக காரியங்கள் நமக்கு பிடிக்காது, நம்மளுடைய டேஸ்டுக்கு ஒத்து வராது, அதற்காக ஓட முடியாது. மாறுபாடான வழி, அந்தகாரமான வழி, துன்மார்க்கமான வழி, தீமை செய்து மகிழ்கிற வழி, மற்றவர்களையும் பின்னடைய செய்கிறது, மற்றவர்களையும் நீ போகாத என்று சொல்றது, நீ அதுல ஈடுபடாத என்று சொல்லுகிறது. இதெல்லாம் தீமை செய்து இவங்க மகிழ்கிற வழி, அந்த மாறுபாடான வழி, கோணலான வழி. இதுகள் எல்லாம் ஆண்டவர் அவைகளில் இருந்து நம்மை தப்புவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கான்னு பாருங்க. இன்னும் ஒருவர் ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிறவரை நீங்க வளர்வதற்கு நீங்க துணையா இருக்கிறீங்களா, அல்லது அவர் 2 அடி பின்னால போறதற்கு நீங்க துணையா இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. பாடுகிற ஒருத்தரை பாட வேண்டான்னு சொல்றீங்களா, அல்லது நல்லா பாடப்பா, நீ நல்லா பாடு, கொஞ்சம் நல்லா பாடு, இன்னும் ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார் என்று சொல்றீங்களா? உற்சாகப்படுத்துறீங்களா? அல்லது பிரசங்கம் பண்ணுகிற ஒரு சகோதரன் பார்த்து நீ நல்லா பேசினப்பா, இன்னும் நல்லா பேசு, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார் என்று சொல்றீங்களா? ஓடி ஆடி சபைக்காக உழைக்கிற ஒரு மனிதனுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா, அவரை உற்சாகப்படுத்துறீங்களா, அல்லது உனக்கு ஒரு வேலை இல்லையப்பான்னு சொல்றீங்களா? இதுதான் அந்த மாறுபாடான வழி, கோணலான வழி, அந்தகாரமான வழி, தீமை செய்து மகிழ்கிற வழி. நம்மிடத்துல இந்த வழிகள் உண்டோ? ஒரு நிமிடம் ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்னிடத்துல அந்த வழி இருந்தா ஆவியானவர் என்னோடு கூட பேசுவார். அதற்குள்ள தண்டனையை நான் அனுபவிப்பேன். ஏனென்றால் தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. வாசியுங்கள், எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எண்ணாகமம் 22:32 வாசியுங்கள். எடுத்தவர்கள் வாசியுங்கள். பின்பு மோசே யாசேர் பட்டணத்துக்கு வேவு பார்க்கிறவர்களை அனுப்பினான். அவர்கள் அதை சேர்ந்த கிராமங்களை கூட்டிக் கொண்டு அங்கே இருந்த எமோரியரை துரத்தி விட்டார்கள். கட்டிக்கொண்டு அங்கே இருந்த எமோரியரை துரத்தி விட்டார்கள். அந்த வசனம் இல்லை, நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன். 22ஆம் அதிகாரம் 34வது வசனம். 34வது வசனம். அப்பொழுது எண்ணாகமும் 22:34 கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராய் நிற்கிறதை அறியாதிருந்தேன். அந்த 32வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் வழிகள் எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர், வழி நடத்துகிறவர், தாங்குகிறவர், ஏந்துகிறவர்,
சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நம்மை மறக்காத ஒரு ஆண்டவர். அதே ஆண்டவர், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் நீங்களும் நானும் நிலைத்திருப்போமேயானால். கீலேயாம் எச்சரிக்கப்பட்டான். ஆண்டவர் 3 தடவை அவனை எச்சரித்தார், நீ போகாதேன்னு சொன்னான். அதற்கு பிறகு அவன் புறப்பட்டு போனான். வசனம் சொல்கிறது, உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். எத்தனை பேருக்கு நீங்க ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எதிரியாக மாற வேண்டும் என்று விரும்புறீங்க? அப்படி எதிரியாக மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்பாதவர்களாக இருந்தா அந்த மாறுபாடான வழியை விட்டு, அந்த கோணலான வழியை விட்டு, அந்த அந்தகாரமான வழியை விட்டு, தீமை செய்து மகிழ்கிற வழியை விட்டு, உங்களுடைய இருதயத்தில் செம்மையாய் தோன்றுகிற வழியை விட்டு, உங்கள் பார்வைக்கு நலமாய் தோன்றுகிற வழியை விட்டு நீங்களும் நானும் இந்த காலை வேளையிலே திரும்பி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அன்புள்ளவர், இரட்சகர். அவர் இரட்சகராக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? எதிரியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? இதை முடிவு செய்கிற அந்த உத்தரவாதம் உங்களுடைய கரத்துல தான் இருக்கிறது. ஒரு காரியத்தை மாத்திரம் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும், அபிஷேகம் பெற்றிருந்தாலும், தவறு என்று தெரிந்த பிறகு துணிகரமாய் செய்கிற பாவத்திற்கு தண்டனை இல்லாமலே போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்வது ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். எனக்கு ஆவியானவர் அப்படிப்பட்ட செய்திகளை தான் கொடுக்கிறார். நானும் ட்ரை பண்ணி பார்க்கிறேன், என்னால் முடியல. என்னுடைய மாம்சிகத்தில் நான் பேசுவதல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வழிகள் மாறுபாடா இருக்கிறதா? உன்னுடைய வழிகள் கோணலா இருக்கிறதா? அந்தகாரமா இருக்கிறதா? தீமை செய்து நீ மகிழ்ந்து கொண்டிருக்கிறாயா? மற்றவர்களை பின்னடைய பண்ணுகிறாயா? மந்தைக்கு முன்னே கடாவை போல செல்ல வேண்டிய நீ மந்தையில் உள்ள 2 ஆடை பிடித்து காலை இழுத்து வெளியே விடுவாயானால் ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய வழிகள் எனக்கு மாறுபாடா இருந்ததுனால நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. உன்னை நேசிக்கிற ஆண்டவர், உன்னை ரட்சித்த ஆண்டவர், உன்னை அபிஷேகித்த ஆண்டவர், உன்னை உடுத்துவித்து உனக்கு ஆகாரம் கொடுத்து பராமரித்து, தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து, தாய் தன் பிள்ளையை தாளாட்டுவது போல அவ்வளவு அன்புள்ள இரக்கமுள்ள ஆண்டவர், தன்னுடைய ஜீவனையே நமக்கு கொடுத்த ஆண்டவர். அதே ஆண்டவர் தான் சொல்கிறார், உன்னுடைய வழிகள் எனக்கு மாறுபாடா இருந்ததினால் நான் உனக்கு எதிரியாய் புறப்பட்டு வந்தேன். இந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்கிறார், காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. ஏன் ஆவியானவர் காது உள்ளவன் கேட்க கடவுன்னு சொல்றாரு? எல்லாருக்கும் தான் 2 காது இருக்குதே. காது இல்லாதவங்க யாராவது இங்க இருக்கிறீங்களா? அந்த இருதயத்தின் காதுகள். அல்லேலூயா. அந்த மனக்காதுகள். நமக்கு எல்லாருக்கும் சரீரப்பிரகாரமான காதுகள் இருக்கிறது. ஆனாலும் ஆவியானவர் சொல்கிறார், காது உள்ளவன் இந்த நாளிலே கேட்க கடவன். இந்த வழிகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? நான் சொன்ன இந்த 7 வகையான வழிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதா? இந்த வழிகளை விட்டு நீங்களும் நானும் வெளியில வரணும்னா முதல்ல கர்த்தருடைய வழி எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாசியுங்கள். ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஓசியா 14:9 வாசிக்கலாம். ஓசியா 14:9 வாசியுங்கள். இவைகளை உணர்த்தத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். நீங்களும் நானும் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், கர்த்தருடைய வழி ஒன்றுதான் செம்மையான வழி. அல்லேலூயா. நம்ம இதற்கு முந்தின வசனங்கள்ல பார்த்தோம், மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அந்த வழிகள் மரண வழிகள். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய வழிகள், இதை நல்லா நீங்க விளங்கிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவர் ஒரு விஷயம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், என்னை மாற்றி கொண்டிருக்கிறார். என்னுடைய வழிகள் மாறுபாடா இருந்தா ஆண்டவர் இன்றைக்கு என்னை சுத்திகரிக்க போகிறார்னு ஒரு விசுவாசத்தோடு கூட உட்கார்ந்துருங்க. கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். இதை நீங்க நன்றாய் உங்களுடைய வாழ்க்கை, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள்னா அந்த வழிகள் எல்லாம் இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க ஒரு வழியை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக அந்த வழி கர்த்தருடைய வேத புத்தகத்தின்படி அது ஒத்து போகிறதா? கர்த்தர் அந்த வழியை அங்கீகரிப்பாரா?
கர்த்தர் அந்த வழியை ஏற்றுக்கொள்வாரா? உங்களுடைய பார்வையில செம்மையானதாய் தோன்றலாம், பார்வைக்கு தோன்றலாம், இருதயத்துல தோன்றலாம், நீங்க வேகமாக அதுல நடந்து செல்லலாம். ஆனால் வசனம் சொல்கிறது அது மரண கண்ணியிலே உன்னை கொண்டு நடத்தும். அது ஆண்டவர் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வருவார். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தருடைய வழிகள் செம்மையான வழிகள். அடுத்தபடியாக கர்த்தருடைய வழிகள் எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய வழி உத்தமமானது. 417வது பக்கத்தில் இருக்கிறது. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, நம்மை நம்புகிற அனைவரும் அவர் கேடகமாய் இருக்கிறார். பாருங்க, அவருடைய வசனம், அவருடைய வசனத்தை நீங்க அறிந்திருந்தீங்கன்னா உங்களால வழி தப்பி போகவே முடியாது. ஒரு தடவையாவது வேத புத்தகத்தை நான் ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷ வரை நான் தியானித்திருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். ஒரு தடவையாவது நான் வேத புத்தகம் நல்லா தூக்குங்க, இந்த நொண்டி கையெல்லாம் தூக்காதீங்க, நல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் தூக்குங்க. ஒரு தடவையாவது. அப்ப எப்படி உங்களுக்கு வழி தெரியும்? அதான் ஆண்டவர் சொன்னார், ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததுனால தொல்லை அதிகம் என்று சொன்னார். வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து பேசும். நடக்கும்போது பேசும், படுக்கும்போது பேசும், குளிக்கும் போது பேசும், வாகனம் ஓட்டும் போது பேசும். அந்த ஜீவ நீரூற்று உங்களுடைய இருதயத்திலிருந்து பொங்கி வந்து கொண்டே இருக்கணும். பாருங்க, கர்த்தருடைய வழி உத்தமமானது, அது செம்மையானது, அதோடு மாத்திரமல்ல அது உத்தமமானது. இதுக்கு 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். ஒன்னு, நீங்க வசனத்தை அதிகமாக தியானிக்கணும். இன்னொன்னு, தேவன் பேர்ல ஒரு அசையாத ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்னுடைய ஆண்டவர் என்னை செம்மையான வழியில நடத்துவார். இப்படி நம்பிட்டு பிற தவறான வழியில போயிடக்கூடாது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இருதயத்துல வசனம் இருந்தா ஒரு நாளும் உங்களை தவறான வழியில ஆண்டவர் அழைத்து செல்ல மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவுதான் உனக்கு பார்வைக்கு காட்டினாலும், எவ்வளவுதான் அது செம்மையாக சத்துரு உனக்கு காட்டினாலும், உன்னுடைய இருதயத்துல பலவிதமான யோசனைகள், ஆசைகள், இச்சைகள் வந்தாலும் தேவனுடைய வசனம் உன்னுடைய இருதயத்துல இருக்குமே, ஆனா ஒரு நாள் நீ விலக முடியாது. அல்லேலூயா. இதை நான் ஆணித்தரமாய் சொல்ல முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவர் ஒரு விஷயம் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவனுடைய வழிகள் அவை செம்மையானது, அது உத்தமமானது. அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய வழிகள் அது நியாயமானது. வாசியுங்கள், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் காலை வேளையில நீங்க ஆராய்ந்து பாருங்க, நீங்க போற வழி சரியான வழிதானா? ஏன்னா ஆண்டவர் சொல்றார், அவருடைய வழி நியாயமானது, செம்மையானது, அது நீதி உள்ளது. அதோடு கூட ஆண்டவர் நிறுத்தல. அவர் எவ்வளவு அழகாக சொல்றார் பாருங்க, நியாய கேடில்லாத சத்தியமுள்ள ஆண்டவர். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. வசனங்களை ருசிக்கணும், வசனங்களை ருசிக்கணும். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஆனால் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தேன் பாட்டில்ல இருக்கிறது வரைக்கும் தேனுடைய டேஸ்ட் தெரியாது. தேனை கொஞ்சம் கையில விட்டு நக்கி பார்க்கணும், அப்பதான் தேன் இனிக்கும். அல்லேலூயா. அந்த உன்னுடைய இருதயத்துல
அந்த வசனங்கள் பிரவாகித்து வரணும். நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். ஆண்டவரே, இதே கருத்தை தான் நாங்கள் சங்கீதம் 145:17 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க வேண்டாம். அடுத்தபடியாக தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகளாம்? உயர்ந்த வழிகள், மிக உயரமான வழிகள். வாசியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 55:8. அவருடைய வழிகள் எல்லாம் உயர்ந்த வழிகள். அவருடைய வழியை நீங்க தெரிந்து கொள்ளணும்னா நான் ஒரு சின்ன ஆலோசனை உங்களுக்கு சொல்றேன். ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா உங்களுடைய இருதயத்தில் உள்ள விருப்பு வெறுப்பு எல்லாம் தூக்கி தனியா வச்சிருங்க. நீங்க உன்னை இருதயத்தில் நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா சத்துரு நீங்க நினைக்கிற செம்மையான பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி, இருதயத்தில் செம்மையாய் தோன்றுகிற வழியை சத்துரு உங்களுக்கு நல்ல வழின்னு காட்டிடுவான். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இடறி போறாங்க. ஆனா எப்போ ஆண்டவருடைய வழியை நீங்க புரிந்து கொள்ள முடியும்னா நீங்க அதுல இருந்து சுத்தமா விலகிடணும். திறந்த இருதயத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு ஒரு விருப்பு வெறுப்பு இல்லை, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் நீங்க சொல்வீங்களேனா ஆண்டவருடைய வழிகள் உங்களுடைய வழிகளை காட்டிலும் உயர்ந்த வழிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஆரம்பத்தில் உங்களுக்கு கசக்கும். நீங்க இந்த நெல்லிக்காய் எடுத்து வாயில சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல அது கசக்கும். சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் கழிச்சு தண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னா அது இனிக்கும். அதுதான் கர்த்தருடைய வழி. அல்லேலூயா, அல்லேலூயா. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதியோர் சொல்லும் முது நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கர்த்தருடைய வழி சில நேரம் கசக்கலாம், சில நேரம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அந்த வழி வேதம் சொல்கிறது அது உயர்ந்த வழி. அல்லேலூயா. உன்னை உன்னதத்திற்கு அழைத்து செல்கிற வழி. அல்லேலூயா. அதுதான் அந்த உயர்ந்த வழியினுடைய அர்த்தம். உன்னை உன்னதத்திற்கு அந்த வழி அழைத்து செல்லும். உன்னுடைய பார்வைக்கு நலமாய் தோன்றுகிற வழி அல்ல, செம்மையாய் தோன்றுகிற வழி அல்ல. உன்னை முழுவதும் சரண்டர் ஆயிரணும் ஆண்டவருடைய காரியத்துல. என்னுடைய குழந்தைய எந்த படிப்புல நான் படிக்க வைக்கிறது, எந்த காலேஜில் சேர்க்கிறது, எந்த திருமணத்துக்கு நான் எந்த அந்த மேட்சுக்கு நான் ஒத்து போகிறது என்று இந்த மாதிரி காரியங்களுக்கு ஜெபிக்கும் போது நீங்க முற்றிலும் உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். முற்றிலும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல சரண்டர் ஆயிரணும், சரணாகதியை அடையணும். ஆண்டவரே, நான் அல்ல, நீரே என்னை நடத்தும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உன்னை உயர்ந்த வழியில நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பாயா? அந்த மாறுபாடான வழியை விட்டு நீ வெளியே வருவாயா? உன் பார்வைக்கு நலமாய் தோன்றுகிற செம்மையான வழியை விட்டு நீ வெளியே வருவாயா? உன்னுடைய கண்களுக்கு நலமாய் தோன்றுகிற வழியை நீ விட்டு வெளியே வருவாயா? உன்னுடைய மூளை அறிவிலே தோன்றுகிற வழியை விட்டு நீ வெளியே வருவாயா? அந்தகாரமான வழி, மரண வழி, கேடான வழி, மற்றவர்களுக்கு தீமை செய்து மகிழ்கிற வழி, அந்த வழிகளெல்லாம், அந்த நியாயமற்ற வழிகளெல்லாம் நீ விட்டு வெளியிலே வருவாயானால் ஆண்டவர் சொல்கிறார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன்னுடைய நினைவுகளை காட்டிலும், உன்னுடைய எண்ணங்களை காட்டிலும், உன்னுடைய வழிகளை காட்டிலும் என்னுடைய வழிகள் உயர்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அந்த நல்ல ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நல்ல பாதையிலே நடத்த வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் கடந்த ஒரு வாரமாய் என்னோடு கூட தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். எனக்கு திங்கட்கிழமை இரவுதான் தெரியும் இன்றைக்கு நான் செய்தி கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலே நான் 4 மணிக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்த போதே ஆண்டவர் இதை பற்றி பேசும்படியாய் என்னுடைய உள்ளத்தில் அதிகமாக ஏவினார். அல்லேலூயா. சில தடவை நான் பல மணி நேரம் காத்திருப்பது உண்டு. ஆனால் இந்த தடவை நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து முடித்த உடனே ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். உன்னுடைய வேதனை உண்டாக்குகிற வழிகள், வேதனை உண்டாக்குகிற வழிகள் அந்த எடுத்து விடு, அப்பொழுது ஆண்டவர் உன்னை நித்திய வழியிலே நடத்துவார். அடுத்தபடியாக ஆண்டவருடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகளாம்? அது ஆராய்ந்து முடியாத வழிகள். வாசியுங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ரோமர் 11:33 வாசியுங்கள். எடுத்தவர்கள் வேகமாய் வாசியுங்கள்.
ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வரியம், தேவனுடைய ஐஸ்வரியம், ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அருமையானது அவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய மூளை அறிவில ஏன் ஆண்டவர் என்னை இந்த பாதையிலே நடத்துகிறார், ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் எனக்கு இந்த பொய் குற்றச்சாட்டு, ஏன் எனக்கு இந்த நிந்தை, என்னுடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை, என்னை ஆண்டவர் ஏன் என்னை எடுத்து பயன்படுத்தல, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த கடல் அலையை போல தொடர்ந்து நம்மை மோதி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது அவருடைய அறிவு, அவருடைய ஞானம் அது எவ்வளவு ஆழமாயிருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அல்லேலூயா. அது நீங்களும் நானும் உணர முடியாது. சில நேரங்கள்ல காத்திருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களும் நானும் காத்திருக்கும் போது ஆண்டவர் நீங்க போகிற வழியை காட்டி உங்களை நடத்துவார். அடுத்தபடியாக ஆண்டவருடைய வழி எப்படி இருக்கிறதா, அது நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறது. 67ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். 67 முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க, எடுத்தவங்க வாசி. பூமியில் உம்முடைய வழியும் என்ன, எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். நீங்க ஆண்டவருடைய வழிகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய முகத்துல அந்த தேவனுடைய பிரகாசம் தெரியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும், பார்க்குக்கு போனாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் நீங்க ஆண்டவருடைய வழியில நடக்கிற ஒரு பிள்ளையா இருந்தா உங்களுடைய முக பிரகாசத்தை பார்த்து உங்களை தேவனுடைய பிள்ளை என்று அடையாளம் கண்டுகொள்வார். கரங்களை தட்டி மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவரை துதிப்போமா. பிரகாசிக்க பண்ணுவார். இப்போ அடுத்த கேள்வி கேட்க போறேன். அப்படி யாராவது அடையாளம் கண்டு கொண்டார்களா? கண்டு கொள்ளலன்னா வழி தப்பி இருக்கிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புறஜாதியான் உங்களை பார்க்கும்போது தேவனுடைய பிரகாசத்தை உணர முடிகிறதா? அவருடைய பிரசன்னத்தை உங்களுடைய சரீரத்தில் இன்னொரு தேவனை அறியாத மனிதன் உணரும் போதுதான் நீங்களும் நானும் விளங்கி கொள்ள முடியும். நீங்களும் நானும் சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வழிகள் பிரகாசிக்க பண்ணும். அடுத்தபடியாக நான் 5 காரியங்களை உங்களுக்கு வேகமாய் சொல்ல போகிறேன். நம்முடைய வழிகளில் நம்ம ஏன் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, நன்றாய் விளங்கி கொள்ளுங்க, நம்முடைய வழிகளை தேவன் அறிவார். நீங்க நினைக்கலாம் இது ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கலாம். நீங்க போடுற ஸ்கீம்ஸ் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கலாம். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், வழிகள் எல்லாம் ஆண்டவருக்கு மறைவானது என்று நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டவர் நம்முடைய வழிகளை அறிவார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம், நிறைய வசனங்கள் இருக்கிறது. சங்கீதம், முதல் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. முதல் சங்கீதத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார். நீங்க இங்க பிளான் போடுறதுக்கு முன்னே நீங்க இன்னொரு ஆளுக்கு விரோதமா, அல்லது சபைக்கு விரோதமா, அல்லது மனைவிக்கு விரோதமா, கணவனுக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா, அல்லது கூட வேலை செய்வதற்கு விரோதமா, அல்லது ஒரு தவறான வழியை நீங்க நினைப்பதற்கு முன்பே ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா மனுஷர்கள் அதை நினைக்கிறது இல்லை. வாசிங்க, அதற்கு ஒரு வசனம் நான் சொல்றேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு இதெல்லாம் எங்க தெரியும்னு நினைக்கிறாங்க. வாசிங்க, 40:27 வாசிங்க. நான் வாசிக்கிறேன். யாக்கோபே, நம்மளை பார்த்தா ஆண்டவர் சொல்றார், யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்னு நினைக்கலாம், நீங்க ரொம்ப திறமசாலின்னு நினைக்கலாம், இது யாருக்கும் தெரியாம இந்த பிளானை போடுறேன்னு நினைக்கலாம்.
உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. படித்த மாணவர்கள் இன்றைக்கு அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் செய்தியில் மாத்திரம் பார்த்தேன், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ட்ரெயினில் போன இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கெடுக்க முயற்சித்து போலீஸ் பிடித்திருக்கிறான். அது ஒரு நியூஸ். இன்னொரு நியூஸ் வாசித்தேன், சுரண்டையில் ஒரு என்ஜினியர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவதற்காக மனைவியை இரும்பால அடித்து கொண்டிருக்கிறான். பாருங்க, படிப்பு ஒரு மனிதனை மாற்றவில்லை, பட்டம் ஒரு மனிதனை மாற்றவில்லை, பதவி ஒரு மனிதனை மாற்றவில்லை, துன்மார்க்கமான வழியிலிருந்து அவனை வெளியில கொண்டு வரவில்லை. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மறைவான எண்ணங்கள், உங்களுடைய மறைவான எண்ணங்கள், மறைவான சிந்தனைகள், ரகசியமாய் நீங்க பேசுகிற காரியம், யாருக்கும் தெரியாம நீங்க பேசுகிற காரியம், எல்லாரையும் நீங்க ஏமாற்றிடலாம். மனைவியை ஏமாற்றலாம், புருஷனை ஏமாற்றலாம், தாயை ஏமாற்றலாம். நீ கொடுக்குற மெசேஜ், SMS, நீ மொபைலில் பேசுகிற காரியம், நீ இன்டர்நெட்ல பார்க்கிற காரியம், நீ டிவியில பார்க்கிற காரியம், நீ வாசிக்கிற காரியம், எல்லாருக்கும் தெரியாம நீ ரகசியமாய் செய்யலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே, எப்பா யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று நீ சொல்லி கொண்டிருக்கிறாயோ. அல்லேலூயா. ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிகிறார். சங்கீதம் 37:23 வாசிங்க. சங்கீதம் 37:23 வாசிங்க. அடுத்தபடியாக ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. 23 வாசிங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு காரியம் உன்னுடைய வழி. நீ பாடுகிற பாடலை காட்டிலும், நீ வொர்ஷிப் பண்ணுகிறதை காட்டிலும், நீ கொடுப்பதை காட்டிலும் ஆண்டவர் உன்னுடைய ஜீவியத்தை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய ஜீவியம் நீ வேலை செய்கிற இடத்துல பேசணும். அல்லேலூயா. பேசுகிறதா? நீ உன்னுடைய ஜீவியம் நீ வசிக்கிற இடத்துல அது பேசணும். நீ ஒரு வார்த்தையும் சொல்லாவிட்டாலும் ஒரு பெரிய சுவிசேஷத்தை உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் நீ பிரசங்கிக்க முடியும். விசுவாசிக்கிறவ கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேவன் உன்னுடைய வழிகளில் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் உன்னை குறித்து பிரியமாயிருப்பாரா? பாருங்க, உங்களை குறித்து என்ன சாட்சி மற்றவங்க சொல்றாங்க. உன்னுடைய வழிகளில் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் அவரால் ஸ்திரப்படும். நீங்க நம்ம நல்ல மனுஷனுடைய கேட்டகரியில வரணும்ட்டு ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. நிறைய வசனங்கள் இதற்கு ஆதாரமா இருக்கிறது. நேரம் இல்லாதபடினாலே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறது யாரு? நானும் ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. நானும் காட்டுவேன்னா எழுதியிருக்கிறாரு இல்ல. வேத வசனத்தை உன்னிப்பாக நிறுத்தி நிதானமாய் விளங்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழி என்ன என்று நீங்கள் காத்திருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கேட்கிறீங்களா? நான் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அது மாத்திரமில்ல, ஆண்டவர் அந்த வழியை உனக்கு விளங்கி கொள்ளாத சூழ்நிலையில அதை உனக்கு தெரியப்படுத்துவார். 103ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 103ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிய பண்ணினார். பாருங்க, இங்க ரெண்டு பேர் மூலமாக ஆண்டவர் வழியை தெரிய பண்ணுவாராம். சில விசுவாசிகளுக்கு நல்ல கவனிங்க, வசனத்தை நன்றாய் கவனிங்க, அவசரப்படாதீங்க. நான் கொஞ்ச நேரம் எனக்கு எடுப்பேன். நான் ஆண்டவர் தன்னுடைய வழிகளை 2 பேர் மூலமாய் தெரியப்படுத்துவார். உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய தராதரம் ஆண்டவருடைய பார்வையில சரியா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு நேரே வெளிப்படுத்துவார். இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களுடைய வழி இன்னும் அவருடைய பார்வையில ரூபகாரப்படலைன்னா ஆண்டவர் மோசே மூலமாய் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஊழியக்காரன் மூலமாய் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஊழியக்காரங்க சொல்ற ஆலோசனையை அற்பமா எண்ணாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்து சொல்கிறேன், ஊழியக்காரர்களுடைய ஆலோசனைகளை அற்பமா எண்ணாதீங்க. ஒன்று மோசே மூலமாய் வெளிப்படுத்துவார், அல்லது தேவ ஜனம் மூலமாய் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா.
நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி போதிக்கிறாராம்? ஊழியக்காரன் மூலமாய், மோசே மூலமாய் போதிப்பார். இன்னொரு வழி எப்படி போதிப்பார்? விசுவாசிகள் மூலமாய் போதிப்பார். நீங்க ஆண்டவருடைய வழியை ரூபகாரம் பண்ணுகிற அல்லது உங்களுடைய வழி ஆண்டவருக்கு பிரியமான வழியா இருந்தா ஆண்டவர் உங்களிடத்துல நேரில் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 ஸ்டாண்டர்ட் தான், மூணு வகையான கூட்டம். நேரில் பேசுகிற அளவிற்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்டாண்டர்ட் இருந்ததுன்னா நீங்க ஆண்டவர் உங்களிடத்துல அழகாக பேசுவார். இல்லை, ஒரு விசுவாசி இடத்துல ஆலோசனை கேளுங்க, அந்த விசுவாசி நல்ல விசுவாசியா இருந்தா அவர் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஒரு அவிசுவாசி இடத்துல போய் கேட்காத. அல்லது ஊழியக்காரனை நம்புங்க, ஊழியக்காரனிடத்துல திறந்த இருதயத்தோடு ஆலோசனை கேளுங்க. மோசே மூலமாகவும் இஸ்ரவேலர் மூலமாகவும் ஆண்டவர் வழியை தெரியப்படுத்துவார். கரங்களை தட்டி ஒரு விசை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அடுத்தபடியாக, ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய வழிகள் சரியில்லைன்னா ஆவியானவர் என்ன சொல்றார் தெரியுமா? கவலைப்படாத சகோதரா, சகோதரி, நீ வேதனைப்படாத. 18ஆம் சங்கீதத்தில் 32வது வசனத்தை வாசிங்க. 18ஆம் சங்கீதம் 32வது வசனத்தை வாசிங்க. வாசிக்கலாம். என்னை பலத்தால் பாருங்க, ஆண்டவர் எதை சொன்னாலும் அதை சிங்குலரா தான் சொல்லுவார். உன்னை பலத்தால் எடை கட்டி உன் வழியை செவைப்படுத்துகிறதற்கு இன்னொருத்தர் இல்லை, அது தேவன் ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இன்னொரு ஆளை உன்னுடைய வாழ்க்கையில அவர் அனுமதிப்பதே இல்லை. இன்னொரு ஆலோசனையை ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில அவர் அனுமதிக்கவே மாட்டார். இன்னொரு வழியை ஆண்டவர் உனக்கு அனுமதிக்கவே மாட்டார். அதனால தான் அவர் எப்பவுமே தன்னை தனிப்படுத்தி சொல்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. இந்த காரியங்கள், இந்த 4 காரியங்களை எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னால நீங்க எடுக்கிற முடிவு அதை தேவன் பார்க்கிறார், தேவன் அறிவார். அடுத்தபடியாக என்னன்னா, நீங்க அது சரியான முடிவா இருந்தா தேவன் அதை பிரியப்படுத்துவார், உங்களுக்கு போதிப்பார், தெரியப்படுத்துவார், செவ்வைப்படுத்துவார். விளங்குதா? இதற்கு மாறாக ஏதாவது ஒரு முடிவு நீங்க எடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, தம்பி, நீ ஊருக்கு போகிற வழியை அறியாத மூடனாய் இருக்கிறாய். அல்லேலூயா. தேவ சித்தத்தை நன்றாய் விளங்கி கொள்ளுங்கள். நீங்களா ஒரு விருப்பு வெறுப்பை உங்களுடைய வாழ்க்கையில வைத்து கொண்டு அது தேவ சித்தம் என்று நினைத்து அதற்கு பைபிள்ல வசனம் தேடி, பிரசங்கத்துல வசனம் தேடி அது உறுதிப்படுத்தினார் என்று நினைப்பீங்கன்னா உங்களுடைய வழி அந்தகாரமான வழி. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் எதிரியாக புறப்பட்டு வந்தேன், உன்னுடைய வழி மாறுபாடா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். கடைசியாக 4வது பகுதியாக நான் 10 காரியங்களை வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் நானும் இந்த காரியத்தில் ஒரு ஜெயம் பெற வேண்டும் என்றால், கர்த்தருடைய வழியில உத்தமமாய் நடக்க வேண்டும்னா 10 காரியங்களை வேகமாய் சொல்ல போகிறேன். முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்னா, கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். வாசியுங்கள். 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 37ஆம் சங்கீதம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். வாசிங்க. இதெல்லாம் மனப்பாடம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. வேலையா, திருமணமா, சரீரத்தில் உள்ள வியாதியா, பலகீனமா, அல்லது ஒரு வீடு வாங்க வேண்டுமா, ஒரு நிலம் வாங்க வேண்டுமா, அல்லது ஒரு வாகனம் வாங்க வேண்டுமா, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையா, எதிரிகளுடைய உபத்திரவமா, நிந்தையா, அவமானமா, சோர்வா, பின்னடைந்து போயிருக்கிறாயா, சோர்ந்து போயிருக்கிறாயா, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னோடு கூட விசுவாசிக்கிறவங்க அந்த வசனத்துக்கு திரும்ப ஒரு வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? உன்னுடைய கணவன் இன்றைக்கு மனம் திரும்பலையா? உன்னுடைய மனைவி ரட்சிக்கப்படலையா? நீ குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லையா? பலவிதமான போராட்டங்கள்ல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட சொல்லுகிறதான காரியம், நீ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்புவிக்கிறதுனா என்ன தெரியுமா? டோட்டல் சரண்டர். அதுக்கு பிறகு நம்ம ஸ்கீம் போடக்கூடாது, நம்முடைய பிளான் அங்கே நுழைக்க கூடாது. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்.
அதுக்கு பிறகு ஆண்டவரே இது இப்படியாய் செய்யும், அது அப்படியாய் செய்யும்னா ஆண்டவருக்கு கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் எப்படியாய் நடத்துவார் என்று அறியும் மட்டும் தாவீது சொல்றான். ஹல்லேலூயா. தாவீது சொல்லல ஆண்டவரே என்னை இந்த வழியாய் நடத்தும்னு சொல்லல. தாவீது நெருக்கப்பட்ட நேரத்துல, ஒடுக்கப்பட்ட நேரத்துல அவன் சொல்றான், என்னை கர்த்தர் எப்படியாய் நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும். அப்படி காத்திருப்பாயா? அப்படி காத்திருப்பாயா? அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில வரும். என்னுடைய வாழ்க்கையில நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது அந்த டோட்டல் சரண்டர், ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க பொறுப்படுத்திக்கிடுங்க. என்னுடைய பலத்தினால இது ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய மூளை அறிவினால இதை சாதிக்க முடியாது. அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் ஆகும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாயா? கர்த்தருக்கு வழியை ஒப்புவிப்பாயா? உன்னுடைய தேவை எதுவா இருந்தாலும், உன்னுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல உன்னை தாழ்த்துவாயா? இரண்டாவதாக என்ன செய்யணும்னா, விசுவாசிக்கணும். ஆண்டவரிடத்துல ஒப்புவித்ததை ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு செய்வார். வாசியுங்கள், உபாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 31 33 வரை வாசியுங்கள். உபாகமம் 1 அதிகாரம் 31 33 வரை வாசிங்கள். ரொம்ப அருமையான வாசிங்கள். பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் பாருங்க, நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். நீங்க ஒரு நிமிடம் ஆராய்ந்து பாருங்க. இத்தனை வருடங்கள் ஆண்டவர் உங்களை நடத்தி வந்தாரே, நீங்க எங்க பாளையம் இறங்கணும், எப்ப புறப்படணும், உங்களை சுமந்து கொண்டு வந்தேன்னு சொல்றாரா? நான் சுமந்து கொண்டு வந்தேனேப்பா, இதுவரைக்கும் நான் உன்னை நடத்தினேனேப்பா. உன்னுடைய எல்லா பலகீனங்களுக்கு மத்தியிலும், தோல்விகளுக்கு மத்தியிலும், வியாதிகளுக்கு மத்தியிலும், நெருக்கங்களுக்கு மத்தியிலும் நான் இதுவரைக்கும் சுமந்தேனே, இனி நான் சுமக்க மாட்டேனா? ஆனா ஆண்டவர் கடைசியா வேதனையோடு கூட சொல்றாரு, ஆனா நீங்க விசுவாசியாமல் போனீர்களே. அந்த கூட்டத்துல நீங்களும் நான் இருக்கிறோமா? ஆண்டவரிடத்துல விசுவாசம் இருக்கிறதா? எதை செய்தாலும் ஆண்டவர் எனக்கு நன்மையாய் முடிப்பார். அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். சகலமும் உன்னுடைய வாழ்க்கையில நன்மைக்கு எதுவாய் நடக்கும். சகலமும் சகலமும் சகலம்னா அது 100%. அதுல இது அதுன்னு ஒன்னே கிடையாது. சகலமும் உனக்கு இன்றைக்கு அது விளங்காது, இன்றைக்கு அதே காலத்தை விளங்கி கொள்ள முடியல. அதனால தான் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில ஒரு மந்தம் இருக்கிறது. அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில வந்த எல்லா பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா காரியங்களும் உன்னை ஒரு நன்மையான ஒரு தேசத்திற்கு அழைத்து செல்ல போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தன் நேசிக்கிற பிள்ளைய ஆண்டவர் சிட்சிக்கிறார். சிட்சியை அற்பமா நீ எண்ணாத. நீ ஆண்டவருடைய சமூகத்துல உன்னை ஒப்புவி, கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாயா? அடுத்தபடியாக இவ்வளவும் அந்த விசுவாசம் வேணும், அவரிடத்துல ஒப்புவிக்கணும். இந்த காரியத்துக்காக நீங்களும் நானும் நன்றாய் ஜெபிக்கணும். நிறைய வசனங்கள் இருக்கிறது, நான் ஒன்றை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 33 அதிகாரம், யாத்திராகமம் 33 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. மோசே எவ்வளவு அருமையாக ஜெபிக்கிறான் பாருங்க. 33 அதிகாரம். இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உம்முடைய வழி. ஒரு டிசிஷன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு முன்பாக, ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பாக மனைவியிடத்துல கேட்பதை காட்டிலும், மனைவியிடத்துல கேட்பதை காட்டிலும், புருஷனிடத்துல கேட்பதை காட்டிலும், பிள்ளைகளிடத்துல கேட்பதை காட்டிலும், வேறு எந்த மனிதனிடத்துல கேட்பதை காட்டிலும் நீங்க தனித்து ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த வழியை எனக்கு அறிவியும் என்று சொல்வீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் உதவி செய்வார். ஒரு நாளும் ஆண்டவர் பதில் தராம போக மாட்டார். அல்லேலூயா.
நீங்க அவளை விசுவாசிக்கணும். அது எப்போ ஆண்டவர் அந்த பதில் அதிகமாய் கொடுக்கிறாராம்? வாசியுங்கள். 143ஆம் சங்கீதத்துல 8வது வசனத்தை யாராவது ஒருவர் வேகமாய் வாசியுங்கள். அது எப்போ உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும்னா, வாசிங்க. ஆண்டவருக்காக நீங்க உங்க அதிகாலையில உம்முடைய கிருபையை கேட்கப்படணும். உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பி. எத்தனை பேர் இன்றைக்கு அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். சூரியன் உதிக்கிறத பார்க்காத விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கீங்க. நான் கை தூக்க சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அதிகாலையில எழும்பணும். அது எதை காட்டுகிறதுன்னா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறதை காட்டுகிறது, ஆண்டவரை நம்பி இருப்பதை காட்டுகிறது, ஆண்டவருடைய வழியை தேடுவதை காட்டுகிறது. நான் இன்னைக்கு 3:45 மணிக்கு நான் எழும்புறேன். 3:45 மணிக்கு நான் அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த செய்தி எனக்கு ஆசீர்வதித்து தாரோன்ட்டு நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாலையில் அவருடைய கிருபையை கேட்கப்படும். அவருடைய சொல்றான் பாருங்க, அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப்படணும். உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பி. ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க இப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டு நீங்க போங்க, உங்களுடைய வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுடைய பிரயாணங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஆத்துமாக்களை ஆண்டவர் தருவார். சமாதானமான சந்தோஷமான நாளாக அந்த நாளை நீங்கள் காண முடியும். ஒருவேளை உங்களுக்கு போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்களை ஜெயிக்க அவர் உங்களுடைய வலது பாரசத்தில் நின்று கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் அதிகாலையில வழியை தெரிவிக்கிறாராம். ஒரு தீர்மானம் எடுங்க. முதல்ல நான் ஆண்டவரோடு கூட பேசுவேன். அதிகாலையில் எழுப்பி ஆண்டவரோடு கூட பேசுவேன். முதல்ல ஆண்டவர் பேசுவதை நான் கேட்பேன். ஒரு மனுஷன் பேசுகிறத நான் கேட்க மாட்டேன். ஒரு மனுஷன் நான் முதல்ல பேசுறத கேட்க மாட்டேன். ஒரு மனுஷனோடு நான் முதல்ல பேச மாட்டேன். என்னுடைய ஆண்டவரோடு கூட பேசுவேன். என்னுடைய ஆண்டவரோடு கூட நான் அவர் பேசுகிறத கேட்பேன். அதிகாலையில் எழும்புவேன். ஒரு தீர்மானம் எடுப்போமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வழியை வாய்க்கப்படுவார். அடுத்தபடியாக என்னன்னா, வழி எப்படி தெரியும்னா, 119ஆம் சங்கீதம் 9-10 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். 119ஆம் சங்கீதம் 9. தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறதினால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதே. என்னை உம்முடைய கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதே. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். ஆண்டவருடைய வசனம் உங்களுடைய இருதயத்துல இருக்குமேயானா நீங்க வழி தப்பி ஒரு நாளும் போக முடியாது. அல்லேலூயா. அது சரிதான், அது உண்மைதான் சொல்றவங்க கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல அவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வசனம் நம்முடைய இருதயத்துல இருக்குமேயானா ஒரு நாளும் வழி தப்ப முடியாது. வேதத்தை அதிகமாய் வாசிங்க, அதிகமாய் வாசிங்க. ஒரு தடவையாவது முதல்ல வாசித்து முடியுங்க. ஒரு தடவையாவது முதல்ல வாசித்து முடியுங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி வேதனைப்படுகிறது உண்டு. நான் ரட்சிக்கப்பட்டது ரொம்ப பின்னால, 27 வயதுக்கு பிறகுதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். தேவனை அறியாத ஒரு மனிதனாக இருந்தேன். அதற்கு பிறகுதான் நான் வேதத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். இப்போது நான் 18வது தடவையா நான் வாசித்துட்டு இருக்கிறேன். இன்னும் அதிகமாய் வாசித்திருக்கலாம், நேரத்தை நான் செலவிட்டிருக்கலாம் என்று இன்றைக்கு நான் வேதனைப்படுகிறது உண்டு. வேதத்தை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க ஆண்டவர் உன்னை சரியான பாதையில நடத்தி செல்வார். அல்லேலூயா. வேத வசனம் உன்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும். அந்த வேத வசனத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதை நினைவு கூற வேண்டும். வாசியுங்கள். உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்க. உபாகமம் 8:2 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் உன்னுடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாக ஆண்டவர் உனக்கு இதுவரைக்கும் என்ன பாதையில நடத்தி வந்தார், இதை நீ ஒரு நாளைக்கு உட்கார்ந்து நினைச்சு பார்க்கணும். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன். நான் ஒரு தடவை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களை பற்றி ஒரு நாள் பேசணும் அல்லது ஒரு புத்தகமாக எழுதணும்னு சொல்லிட்டு நான் நினைக்க ஆரம்பித்தேன். ஒரு நிமிடத்துல ஆண்டவர் எனக்கு 14 அதிசயங்களை ஞாபகப்படுத்தினார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நினைச்சு பார்க்கணும். வியாதியிலிருந்து உன்னை தப்புவித்தார், மரண கண்ணியிலிருந்து தப்புவித்தார், மரண கண்ணியிலிருந்து உன்னுடைய பிள்ளையை தப்புவித்தார். எத்தனை விபத்துகளிலிருந்து ஆண்டவர் உன்னை தப்புவித்தார். உளையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தார். தகப்பன் சுமப்பது போல சுமந்து வந்தார்.
தாய் தன் மடியில் போட்டு தாளாட்டுவது போல உன்னை ஆண்டவர் ஆற்றி தேற்றினார். வேதத்தின் மகத்துவங்களை உனக்கு வெளிப்படுத்தினார். இதை நீ நினைச்சு பார்க்கிறியா? அல்லது இல்லாததை குறித்து புலம்பிட்டு இருக்கிறையா? புலம்பல் பாடிட்டு இருக்கிறியா? வேதம் சொல்கிறது நீ நினைப்பாயாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து முதல் 15-20 நிமிஷம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில நீர் நல்லவராகவே இருந்தீர் என்று துதிக்கணும். அதிகாலையில் எழும்பின உடனே சொல்லணும், ஆண்டவரே இந்த நாளை என்னுடைய ஜீவனில் ஒரு நாளாய் கூட்டி கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். எத்தனை பேர் தூக்கத்திலே இறந்து போறாங்க? எத்தனை பேருக்கு 2 கை இல்லை, 2 கால் இல்லை, 2 கண் இல்லை, பேச முடியாத ஊமைகள், கேட்க முடியாத செவிடர்கள், நடக்க முடியாத முடவர்கள். ஆண்டவர் உன்னை ஜீவனோடு பலத்தோடு வைத்திருக்கிறாரே. நினைத்து பார்ப்பாயா? நினைத்து பார்ப்பாயா? நினைத்து பார்த்து ஒரு தடவை ஆண்டவரை நன்றியோடு கூட துதிப்பாயா? ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைப்பாயா? உன்னுடைய சகோதரர்களை காட்டிலும், உன்னுடைய சகோதரிகளை காட்டிலும், உன்னுடைய உறவினர்களை காட்டிலும் ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாரே, உன்னை உயர்த்தி இருக்கிறாரே, உன்னுடைய பேரை கீர்த்தியும் புகழுமாய் மாற்றி இருக்கிறாரே, உன்னை உயர்ந்த ஸ்தானங்களில் நடக்க பண்ணியிருக்கிறாயே. அந்த ஆண்டவரை நன்றியோடு கூட துதிப்பாயா? நினைப்பாயா? நினைப்பாயா? நினைக்கணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சிட்டே நீ இரு. ஒரு நாளும் ஆண்டவர் உன்னை வழி தப்பி போக மாட்டார். அல்லேலூயா. நான் தவறான முடிவை எடுத்துட்டேன்னு உன்னுடைய வாயிலிருந்து நீ ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நீ அதுவரைக்கும் ஆண்டவர் உன்னை நடத்தி வந்த பாதையை நீ நினைத்து பார்க்கிற மனிதன். ஆண்டவர் இரக்கமில்லாத தேவன் அல்ல. என்னுடைய பிள்ளை என்னை சார்ந்திருக்கிறான். நீ சறுக்கும் போது, உன் கால் சறுக்கும் போது அவருடைய கிருபை உன்னை தாங்குகிறது. அல்லேலூயா. நீ தள்ளாடுவது போல தெரியலாம், உன்னுடைய கால் வழி தப்புறது போல தெரியலாம், ஆனால் உன்னோடு கூட ஒரு ஆண்டவர் உண்டு. நான் பல தடவை உங்களிடத்துல இந்த தரிசனத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு பக்தன் ஒரு நாள்ல ஒரு தரிசனம் கண்டான். கடற்கரை ஓரத்துல மணல்ல அவன் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து நடந்து கொண்டு போனான். 4 கால் தடங்களை அவன் பார்த்தான். கொஞ்ச தூரம் போன உடனே 4 கால் தடங்களுக்கு பதிலாக 2 கால் தடங்கள் தான் இருந்தது. அவன் மனசுல நினைச்சான், ஆண்டவர் இந்த இடத்துல வந்த உடனே என்னை கைவிட்டு விட்டார் போல இருக்கு, அவர் போயிட்டாரேன்னு நினைச்சான். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, அப்படி இல்லை மகனே, நீ இந்த இடத்துல வந்த உடனே நீ தடுமாறின, உன்னால நடக்க முடியல, நான் உன்னை சுமக்க ஆரம்பித்தேன். அதனால தான் அந்த 2 தடங்களை காண்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாயா? ஆண்டவர் உன்னை நடத்தி செல்ல மாட்டாரா? ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய மாட்டாரா? ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய மாட்டாரா? உன்னை இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்த மாட்டாரா? நினைப்பாயா? அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கூட நீ கடந்து போவாயா? நீ நினைத்து பார்க்கணும், நீ சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொன்றுக்கும் 10-15 வசனங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீ கீழ்ப்படியணும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கிறீர்களா? ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு. பயம்னா என்ன? அவருக்கு பயப்படுறதுன்னா என்ன? அவருக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை நீ கை கொள்வாயா? அவருடைய கற்பனைகளை நீ வாஸ்தா தானே தெரியும் என்ன கற்பனை இருக்குன்னு. இதை வாசி, இதை தியானி, இதை சிந்தி, இதை நினைத்து கொண்டே இரு. அதை கீழ்ப்படி. ஆண்டவர் உன்னை சரியான பாதையில அவர் நடத்தி கொண்டு போவார். அது மாத்திரமல்ல, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 16வது வசனங்களை வாசியுங்க. 30-16 வாசியுங்களா? அல்லேலூயா. 30-16. நீ பிழைத்து பெருகு. நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும். அவர் வழிகளில் நடக்கவும். அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகள்ல, வழிகள்ல நீ நடக்கணும், அதை காத்து கொள்ளணும். இன்னொரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அதுல நிலைவரப்படணும். அந்த ஒரு வசனத்தையும் வாசிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:26 வாசிக்கலாம். உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா. இருமனம் உள்ளவனாய் காணப்படுகிறாயா? இருமனம் உள்ளவனாய் காணப்படுகிறாயா? ஒரு ஆவிக்குரிய வேஷம் ஒரு பகுதி, சரீர வேஷம் இன்னொரு பகுதி, அப்படி காணப்படுகிறையா? எப்ராஹிம் அவன் திருப்பி போடாத ஆப்பம் சாப்பிட்டுருக்கவங்க, தோசை சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், 2 சைடும் திருப்பி போடணும்.
2 சைடும் திருப்பி போட்டால் தான் சாப்பிட முடியும். ஒரு பக்கம் வெந்திருக்கிறது, ஒரு பக்கம் மாவா இருக்கிறது. அது நிலைவரப்படாத அனுபவம். இந்த சரீரத்தில், உன்னுடைய வாழ்க்கையில நீ இன்னும் உலகத்திற்குள்ள காரியங்களை இன்னும் வைத்து கொண்டிருக்கிறாயா? இன்னும் உலக சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள், உலக மேன்மைகள், அது ஒரு பக்கம். ஆண்டவருடைய வழியை நான் காணப்போகிறேன், ஆண்டவருடைய வழியில நான் நடக்கப் போகிறேன் என்கிற வாஞ்சை ஒரு பக்கம். ஆண்டவர் சொல்றாரு, நீ வழியை காண முடியாது. நீ வழியை காணணும்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறவர் நானே. இனி ஒருவர் அல்ல, இனி ஒரு ஆலோசனை அல்ல, இனி ஒரு பகுதி உன்னிடத்தில் வேகாத பகுதி அல்ல. நீ முழுவதும் வேக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய வசனத்திலே, அவருடைய வழிகளிலே நீ நிலைவரப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உனக்கு நேரம் கிடைக்கும் போது ஆராதனைக்கு வர்ற, கிடைக்கலன்னா வரமாட்டேங்கிற. நேரம் கிடைத்தா ஜெபம் பண்ற அல்லது ஜெபிக்க மாட்டேங்கிற. உனக்கு தோன்னா பைபிள் வாசிப்ப அல்லது வாசிக்க மாட்ட. உனக்கு தோன்னா நீ ஊழியத்துக்கு போவ அல்லது போக மாட்ட. இது நிலைவரப்படாத அனுபவம். நீ நிலைவரப்படணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணணும். அதிகாலையில ஒவ்வொரு நாளும் எழும்பணும். எவ்வளவு வியாதி இருந்தாலும், எவ்வளவு பலகீனம் இருந்தாலும், பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாலும், எங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் அதிகாலையில ஆண்டவரை தேடுகிற அனுபவம். எங்கு சென்றாலும் இந்த வேத புத்தகத்தை எடுத்து செல்கிற அனுபவம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிக்கிற அனுபவம். தேவ சமூகத்துல காத்திருக்கிற அனுபவம். தேவனுடைய சித்தத்துல நிலைத்திருக்கிற அனுபவம். சூழ்நிலை சாதகமாய் இருக்கும் போது மாத்திரமல்ல, சூழ்நிலை சாதகமாய் இருந்தாலும் சாதகமாய் இல்லாவிட்டாலும், எதிர்ப்புகள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் எதுவாய் நடந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம், நிலைவரப்படுகிற ஒரு அனுபவம். நீ ஆண்டவருடைய வழியை ஒவ்வொரு நாளும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அருமையான தேவனுடைய சகோதரா, தேவனுடைய சகோதரி, நீ இந்த நாளில ஒரு தீர்மானம் எடு. நான் எல்லா நிலைமையிலும் நான் ஆண்டவரை சார்ந்திருப்பேன். உனக்கு முடியும் போது மாத்திரமல்ல, அல்ல எல்லா நேரத்திலும் நீ ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 10வதாக நீங்கள் அதை போதிக்க வேண்டும். தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு நீங்க போதிக்கணும். வாசியுங்கள். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. 1 சாமுவேல் 12:23 வாசிங்க. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில், நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உனக்கு போதிப்பேன். அதுதான் போதகர் போதிக்கிறாங்க, ஊழியக்காரங்க போதிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு விசுவாசி வழி தப்பி போகும்போது, ஒரு விசுவாசி வழி தவறி போகும்போது நீ அவனை ஊக்குவிக்க கூடாது. நீ அவனுக்கு போதிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கணும். நீ செல்ற வழி சரியில்லப்பான்னு நீ சொல்லணும். நீயும் அந்த வழியில போயிடக்கூடாது. தவறான வழியில உன்னை இழுப்பாங்க, தவறான ஆலோசனைகளை சொல்லுவாங்க, தவறான போதனைகளை சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் நிறைந்திருக்குமே, ஆனால் நீ அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டாய். அதற்கு மாறாக நீ அவர்களுக்கு போதிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தின் மூலமாய் நீ போதிப்பாய். அந்த விளக்கு மூலமாய் நீ அதை பார்ப்பாய். எங்கு எங்கு தும்பு இருக்கிறது, எங்கு தூசு இருக்கிறது, எங்கு அழுக்கு இருக்கிறது என்று உன்னால் கண்டுகொள்ள முடியும். இது தவறான போதனையா, இது துர்ற ஆலோசனையா, இது தேவனிடத்திலிருந்து வந்த ஆலோசனையா என்று நீ உன் போதிக்கிறவனாய் காணப்படணும். நீயே வழி தெரியாம அலைந்து கொண்டிருக்க கூடாது. ஆண்டவர் உன்னை அழைத்த நோக்கம், ஆண்டவர் இந்த சபையில கொண்டு வந்த நோக்கம், உன்னை ரட்சித்தது, உன்னை அபிஷேகித்தது, நீ மற்றவர்களுக்கு போதிக்கிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய நீங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க மற்றவர்களுக்கு போதிக்கிற அளவுக்கு நீங்க ஆண்டவருடைய வழியை நீங்க தெரிந்து கொள்ளணும், அதை அறிந்து கொள்ளணும், அதை காத்து கொள்ளணும், அதுல நிலைவரப்படணும், அதுல நீங்க மற்றவர்களுக்கு போதிக்கணும். அல்லேலூயா,
அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு கூட இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும். உங்களிடத்தில் ஆலோசனை கேட்க வருகிறவர்களுக்கு நீங்க தேவ வசனத்தின்படி தான் ஆலோசனை சொல்ல வேண்டும். சுய சித்தத்தின்படி அல்ல, சுய ஞானத்தின்படி அல்ல, அல்லது இன்னொருவர் பேர் உள்ள வெறுப்பின்படி அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார். இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அவர் இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன். அதே வேத வசனம் சொல்கிறது, அவர் பட்சிக்கிற அக்கினியுமாயிருக்கிறாரே. அல்லேலூயா. அந்த வசனங்களை நான் ஒரு 2 வசனங்களை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எரேமியா 7:3 வாசியுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வாசியுங்கள். உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். தேவனுடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும்னா, இந்த உலகத்திலும் சரி மறுமையில அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திலும் சரி நீங்களும் நானும் பிரவேசிக்கணும்னா, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட என்னோடு கூட சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அந்தகார வழி உண்டோ, மரணத்திற்கு நேரான வழி உண்டோ, மாறுபாடான வழி உண்டோ, இருதயத்தில் செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டோ, பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டோ, தீங்கு நினைக்கிறதற்கும் தீங்கை ஏற்படுத்துகிறதற்கும் இருதயத்தில் வழிகள் உண்டோ, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்கிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தப்ப முடியாது சகோதரா, தப்ப முடியாது சகோதரி, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய வழிகளை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர், உன் உள்ளந்திரியங்களை, இருதயத்தின் எண்ணங்களை, சிந்தனைகளை, நினைவுகளை ஆராய்ந்து சோதித்து அறிகிற ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது இந்த ஸ்தலத்தில் நான் குடியிருக்க பண்ணுவேன். இந்த ஸ்தலம் என்று சொல்வது இந்த ஆலயத்தை மாத்திரம் குறிக்கவில்லை, அந்த பரம ஸ்தலத்தையும் குறிக்கிறது. அந்த பரம ஸ்தலத்திற்கு நீங்களும் நானும் செல்ல வேண்டும் என்றால், இந்த ஸ்தலத்திலே சொல்லப்படுகிற அந்த போதனைகளுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து நம்முடைய கிரியைகளையும் நம்முடைய வழிகளையும் சீர்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வாசியுங்கள் இன்னொரு வசனத்தை. 32ஆம் அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர், அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் யாருக்கும் தெரியாது என்று நினைக்கலாம். இல்லை, ஆண்டவர் அறிவார், ஆண்டவர் அறிகிறார். நீங்க இப்ப இருதயத்துல இந்த வசனத்தை கேட்கும் போது என்ன நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ அதை ஆண்டவர் அறிவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சாதாரண டேப் ரெக்கார்டர் கேசட்ல நான் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ண முடியும்னா, ஒரு சீடியில நான் பேசுகிறத என்னுடைய உருவத்தையும் என்னுடைய வார்த்தையும் ரெக்கார்டு பண்ண முடியும்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன், அல்லேலூயா, சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவர், அல்லேலூயா, உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய நினைவுகளையும் உங்களுடைய கிரியைகளையும் வழிகளையும் அவர் ரெக்கார்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில கேசட் ஓப்பன் ஆகாது, சில சிடி ஓப்பன் ஆகாது, அது ஸ்கிராச் ஆனா கேட்காது. அவருடைய சிடி அவருடைய பார்வையில் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஞாபக புத்தகம் உண்டு, ஒரு ஞாபக புத்தகம் உண்டு. நியாயாசனத்திற்கு முன்பாக நீயும் நானும் செல்லும் போது அந்த புத்தகம் திறக்கப்படும். உன்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய வழிகள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய எண்ணங்கள், நம்ம எல்லாரும் நம்ம இந்த உலகத்தில் செய்த எல்லா காரியங்களும் அங்கே ஒரு பெரிய சிடியில் அல்லது ஒரு டிவிடியில் அல்லது ஒரு கேசட்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நீங்கள் போன உடனே ஆண்டவர் பட்டனை போடுவார், நாம் போன உடனே ஆண்டவர் பட்டனை தட்டுவார். அது நம்முடைய கிரியைகளை வெட்ட வெளிச்சமாய் காட்டி கொண்டிருக்கும். தப்பவே முடியாது. ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தவறான வழியோ, மாறுபாடான வழியோ, முரட்டாட்டமான வழியோ, தீமை செய்கிற வழியோ, துன்மார்க்கமான வழியோ, மரண வழியோ, உன்னுடைய பார்வைக்கு அது நலமாக இருக்கலாம், உன்னுடைய இருதயத்திற்கு அது ஏற்றதாக இருக்கலாம்.
ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் நியாயம் தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கடைசியாக நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், இந்த ஆள் ஏன் இதெல்லாம் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாருன்ட்டு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 29 32 வரை வாசியுங்கள். 29 32 வரை வாசியுங்கள். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 29 32 வரை வாசிக்கலாம். இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரோ என் வழிகள் செம்மையாய் இராதோ. ஆண்டவருக்கு அங்கலாய்க்கிறார் பாருங்க, என் வழி செம்மையா இல்லையாப்பா? சொல்லுங்க. உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லதா இருக்கிறது. உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லதா இருக்கிறது. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று அவன் வழிக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன். உங்களை ஆண்டவர் மட்டா நியாயம் தீர்த்தா ஆண்டவர் என்ன பல மடங்கு நியாயம் தீர்ப்பார். ஏன்னா வசனம் சொல்கிறது, போதிக்கிற நீங்களே ஆகாதவர்களாய் போகாதபடி சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துங்கள்ட்டு. நான் ஒவ்வொரு தடவை இங்கே ஏறும்போதும் பயத்தோடு நடுக்கத்தோடு தான் வருவேன். ஆண்டவரே, நான் நியாயம் தீர்க்கப்படாமல் முதல்ல என்ன காத்து கொள்ளணும். வேதம் சொல்கிறது, அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு மாத்திரம் இல்லை, நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களை விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டிற்கு காரணமாய் இருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடி விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் இன்றைக்கு உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். கடந்ததெல்லாம் போட்டோம். இந்த ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும், நம்முடைய 2014 ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் மாறுபாடான வழியா இருந்தாலும், துரோகமான வழியா இருந்தாலும், தீமை செய்கிற வழியா இருந்தாலும், நம்முடைய பார்வைக்கும் இருதயத்திற்கும் நந்தமாய் தோன்றின மரண வழிகளாய் இருந்தாலும், ஆண்டவர் இன்றைக்கு காலையில உங்களோடு கூட என்னோடு கூட சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஆண்டவர் எவ்வளோ கேட்குறாரு பாருங்க. நீங்க ஏன் உங்க ஆத்துமாவை சாக கொடுக்கணும்? விலையேறப்பெற்ற ரட்சிப்பு, விலையேறப்பெற்ற அபிஷேகம், ஞானஸ்நானத்தின் மூலமாய் கர்த்தரோடு கூட உடன்படிக்க, ஓடின ஓட்டம், எடுத்த பிரயாசங்கள் இவ்வளவும் இருந்து வழிகள் மாறுபாடாய் இருக்குமையானா ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவே நீ செய்து கொண்டு நீ ஏன் உன் ஆத்துமாவை சாக கொடுக்க வேண்டும்? 32வது வசனம் சொல்கிறது, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வழி தப்பி போகிறதா ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஒரு விசுவாசி, குறிப்பாக தேவனுடைய பிள்ளை, தவறான வழியில போகிறத ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஆண்டவரிடத்துல இன்னைக்கு ஒரு காரியத்தை கேட்போம். அந்த 31வது வசனத்துல சொன்னது மாதிரி, ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரும், ஒரு புதிய